ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 36 இன்ச் ப்ளவுஸில் நான் ஆல்ரெடி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி 5 இன்ச் வைக்கணுமா 6 இன்ச் வைக்கணுமா அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இன்றைக்கி 6 இன்ச் யூஸ் பண்ணி எப்படி நான் கட்டிங் போடுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். எப்பவும் போல் மடித்து தைக்கிறதுக்கு நாம் லைன் போட்டுக்கலாம். இது நார்மல் ப்ளவுஸ் தான், சரிங்களா? இப்போ ஹைட் பார்த்துட்டிங்கன்னா 13 இன்ச்சு, அதாவது டோட்டலாக, சரிங்களா, ஸ்டிச்சிங்க்கும் சேர்த்து 13 இன்ச்சு, 13 + ½ இன்ச் 13 இன்ச் டோட்டலாக நான் ஹைட் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஷோல்டர் வைக்கிறேன். ஷோல்டர் பார்த்திங்கன்னா 6 இன்ச் வைக்கிறேன், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் 5.5 இன்ச் வச்சாலும் எப்படி நம்ம கட்டிங் போடணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் 6 இன்ச் வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஆம்கோல் உயரமும் நான் 6 இன்ச் வச்சுக்கிறேன். ஆம்கோல் உயரத்துக்கும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். 6 இன்ச் வச்சா 6.5, 6, 5.5 இந்த 3 அளவில் எது வேணாலும் வைக்கலாம், ஓகேங்களா? இப்போது செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச் வைக்கணும். ஆனால் நான் 10 இன்ச் வைக்காமல் 9.5 இன்ச்சு தான் வைக்கிறேன், சரிங்களா? எப்போவும் பார்த்திங்கன்னா ஈஸ் அலவன்ஸ் 1 இன்ச்சு தான் சேர்த்துவாங்க. ஆனால் நான் 1/2 இன்ச்சு சேர்த்திருக்கேன். இது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதோடு இவங்களுக்கு கப் சைஸ் பார்த்திங்கன்னா பிக் சைஸ் கப் சைஸ் தான், ஓகேங்களா? அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது, சரிங்களா? 1/2 இன்ச் வச்சாலும் ப்ளவுஸ் ஃபிட்டிங் கரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்கோட வித்து நான் 3 இன்ச் வைக்கிறேன், ஓகேங்களா? 3 இன்ச் கரெக்டாக இருக்கும். ஏன்னா டோட்டலாக 6 இன்ச் வச்சுருக்கோம். நெக்கோட ஓப்பன், அதாவது பேக்கில் பார்த்துட்டிங்கன்னா 4 இன்ச் வைக்கிறேன், சரிங்களா? இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டீப் நெக் தான். டீப் நெக் வைக்கிறதால நம்ம எப்பவும் செஸ்ட்டில் ஒரு 1/2 இன்ச் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதுவும் ஒரு ரீசன். ஆனால் அவங்களுக்கு டீப் நெக் வச்சாலும் வைக்கலைனாலும் அவங்களுக்கு 1/2 இன்ச்சு தான் நான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா அது அவங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் பாயிண்ட், ஓகேங்களா? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 6 இன்ச் வச்சா ஆம்கோல் பாயிண்ட் 1 இன்ச் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஆம்கோல் பாயிண்ட் 1 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். 1 இன்ச் வச்சுட்டு நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் கவ் வச்சு அழகாக சேஃப் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆம்கோல் பாயிண்ட் ஆம்கோல் ரவுண்ட் எனக்கு 8 இன்ச் வரணும். 8 இன்ச்சு தான் கரெக்டான மெஷர்மெண்ட் எனக்கு. ஸோ 8 இன்ச் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ பேக் பார்ட் கட்டிங் போட்டு எடுத்துடலாம், ஓகேங்களா? நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா எப்பவும் போல் எல்லா பக்கமும் நம்ம நாட்சஸ் கொடுத்துக்கலாம், சரிங்களா? நாட்சஸ் கொடுக்குறது எதனாலன்னு கேட்டுட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம கரெக்டாக நாட்சஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இப்போ பேக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்லீவ் கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்லீவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பீஸ் நம்ம ஓப்பன் சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த ஓப்பன் சைடு நமக்கு ஆப்போசிட்டில் போகிற மாதிரி இந்த மாதிரி 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சிங்க்கு தேவையான அந்த ஃபோல்டிங்க்கு லைன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஹெம்மிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 1.5 இன்ச் வைங்க. அப்படியே மடித்து தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச் விட்டிங்கன்னா போதும். இப்போது நம்ம ஸ்லீவோட லென்த் பார்த்துட்டிங்கன்னா 6.5 இன்ச் வச்சுருக்கேன். டோட்டலாக 6 இன்ச் நமக்கு வரும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா, ஓகேங்களா? இப்போது அந்த அடிக்கை அளவு இருக்குது இல்லைங்களா, அது நான் 3 இன்ச் வைக்கிறேன். ஆக்சுவலி 3.25 இன்ச் வைக்கணும், கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் இங்கே 3 இன்ச் வைக்கிறேன், சரிங்களா? ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஆம்கோல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு 8 இன்ச் இருக்குது. ஸோ பை செஸ்ட் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச் இருக்குது. 7.5ல் பாதி மார்க் பண்ணிட்டேன். இந்த பக்கம் 3 இன்ச்சு, 3ல் பாதி 1.5 இன்ச்சு, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க, ஓகேங்களா? இப்போது ஸ்லீவ் கட் பண்ணுறப்போ ஒரு சின்ன விஷயம் நீங்கள் கவனிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்லீவ் அந்த இது தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த ஃப்ரெஞ்ச் கர்வை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்லீவ் வரையலாம், ஓகேங்களா? இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நான் ரொம்ப பக்கமாக தான் வரைஞ்சிருப்பேன், சரிங்களா? இதுக்கு முன்னாடி ப்ளவுஸ்லையெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நிறைய கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அப்படி இருக்காது, சரிங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நம்ம பண்ணிக்கலாம். நான் ஸ்லீவ் மட்டும் ஒரு நாளைக்கு தனியாக எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் கட்டிங் போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு, கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி 2ஆக ஓப்பன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கவர் தட்டு எடுக்கிறப்போ இந்த மாதிரி 2ஆக ஓப்பன் பண்ணினதுக்கப்புறம் தான் நம்ம கவர் தட்டு எடுக்கணும்.
கவர் தட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 1/2 இன்ச் இருக்கணும். 1/2 இன்ச்சிலேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். 1 இன்ச்சுக்கு மேலே, அதாவது அந்த 3/4 இன்ச்சுக்கு மேலே 1 இன்ச்சே வந்து நம்ம வைக்கக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி 1/4 இன்ச்சும் இருக்கக்கூடாது. அதனால் வந்து நமக்கு எந்த ஒரு யூஸும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா 3/4 இன்ச் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃப்ரண்ட் பீஸ் வந்து ரெடி பண்ணுறேன். அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராஸ் கட்டிங் தான். ஓகேங்களா? நமக்கு எந்த இடத்துல கிராஸ் கரெக்டாக வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து பீஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த பேக் பீஸ் எல்லாம் வந்து கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து லைன் போட்டுக்கோங்க. சைடில் வந்து எப்பவும் போல் ஒரு 1/2 இன்ச் வந்து அதிகமாக வச்சுருங்க. மார்க் பண்ணுறப்போ வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? நம்மளுக்கு வந்து உள்ளேயும் போகக்கூடாது, அதிகமாக வெளியவும் வந்துடக்கூடாது. ஸோ கரெக்டாக நம்ம பேக் பீஸ் எந்த அளவுக்கு கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணணும். ஓகேங்களா? இப்போது ஃப்ரண்ட் நெக்கோட ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா நான் டோட்டலாக 6.5 இன்ச் வைக்கிறேன். ரெடி அளவு வந்துட்டு 6 இன்ச், 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக. இப்போது ஆம்கோல் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டே சைடில். ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் 1 இன்ச்சு தான் இருக்கணும். அதனால் இப்போவே வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர்கிட்டையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம கட் பண்ண தான் போகிறோம். ஃபஸ்ட்டே கட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. கழுத்தோட அகலம் கிட்டேயும் வந்து சின்னதாக ஒரு நாட்சஸ் வந்து கொடுத்து அடையாளப்படுத்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே வந்து லைன் போட்டு கரெக்டாக வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு தேவையான அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா டீப்பாக வர மாதிரி நான் ரவுண்ட் நெக் வந்து எடுக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். அந்த ஃப்ரண்ட் நெக்கு வந்துட்டு நல்லா ப்ராடாக இருக்கிற மாதிரி நான் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போது கிராஸோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நான் வந்து 13 இன்ச் வைக்கிறேன். டோட்டலாக கிராஸ் 13 இன்ச் வைக்கிறேன் அப்படின்னா ரெடி அளவு வந்து பார்த்துட்டிங்கன்னா தைச்சு முடிச்சதுக்கப்புறம் 12 இன்ச் தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து கப் சைஸும் பெருசு. ஆனால் இந்த மெஷர்மெண்ட் தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா பேக் நெக்கோட உயரம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம டோட்டலாக 13.5 இன்ச் வச்சோம். ஓகேங்களா? அப்போது ஃப்ரண்ட்டு கிராஸ் எடுக்கிறப்போ அந்த 13.5 இன்ச்சை தாண்டி நம்ம வந்து கிராஸ் மார்க் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரூல்ஸ் அப்படிங்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் பஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 இன்ச் வைக்கிறேன். ஓகேங்களா? 4 இன்ச் வச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டோட வித்து வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் இருக்குது இல்லைங்களா, அதாவது அந்த ஹூக் பாயிண்ட்டு அங்கே வந்து நான் மார்க் பண்ணுறேன். டோட்டலாக 4 இன்ச் வந்து மார்க் பண்ணுறேன். ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து 4.5 இன்ச் வைக்கணும். நான் 4 இன்ச் வைக்கிறேன் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சைட்லேயும் வந்து அதே மெஷர்மெண்ட்டை வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்துட்டா கேப் நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக கேப் விட்டோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து போடுறப்போ கரெக்டாக அந்த பட்டி வந்து ஜஸ்ட் மேலே ஏறிடும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். சைடில் வந்து எவ்வளோ வேணாலும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டான அளவுக்கு தான் நம்ம வந்து கேப் விடணும். அதே மாதிரி இந்த ப்ளவுஸ்க்கு கப் சேஃப் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சார்ஃபாக இருக்கணும். அதனால் கப் சேஃப் பாயிண்ட் எல்லாமே வந்துட்டு மிட் பாயிண்ட்டு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஷோல்டர் லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் கீழே ஹூக் பண்ணிகிட்டு இருந்து ஒரு 1/4 இன்ச் வெளியே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அவுட்டரில் வந்து ஒரு 1/4 இன்ச் வெளியே தள்ளிட்டேன். உள்ளே வந்து ஒரு 1/4 இன்ச் முன்னாடி தள்ளி கொண்டு போய் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் கப் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு 1/4 இன்ச் வந்து அவுட்டரில் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து இது கலம்காரி ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால மார்க் பண்ண அந்த அளவுக்கு தெரியாது. அதனால் நீடில் எடுத்து மிட் பாயிண்டில் வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது உள் சைடு திருப்பி பார்த்தோம் அப்படின்னா அந்த நீடில் பாயிண்ட் மார்க் இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது கொஞ்சமாக சரிங்களா 1/4 இன்ச்சும் இல்லை 1/4 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கம்மியாக நான் வந்து கவர் தட்டு எடுக்கிறேன். இது வந்து சைஸ் பண்ணுறேன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மியான ஒரு பாயிண்டில் வந்து
நான் கவர் தட் வந்து எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட் சைடில். இப்போ வந்து ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பேக் பீஸ் இருக்குது. பேக் பீஸ் மேலே வந்து இந்த ஃப்ரண்ட் பீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுலேருந்து தான் நம்ம வந்து பட்டி எடுக்க போகிறோம். ஓகேங்களா? கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போது பட்டியோட நீளம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். டோட்டலாக வந்து 10.5 இன்ச் வருது. டாட் வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடாது, ஏன்னா டாட் வந்து நம்ம பிடிச்சிருவோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து 2 இன்ச் வருது. சைடில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 2.25 இன்ச் வந்து வந்தது. ஓகேங்களா? இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் சைடில் வந்து 1/2 இன்ச் சேர்த்துறேன். ஃப்ரண்ட்டில் வந்து 1 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பட்டி கட் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டிங் சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த சைடு வந்து நான் பட்டி கட் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த இடத்துல ப்ளவுஸுக்கு தேவையான கிராஸ் பீஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு லென்த்தாக கிடைக்கும். நிறைய பீஸ் வச்சு நம்ம வந்து தைச்சிட்ருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. 2 பீஸ் கட் பண்ணி எடுத்தாலும் நமக்கு தேவையான அந்த கிராஸ் பீஸ் வந்து கிடச்சிரும். இப்போ வந்து நான் பட்டிக்கு லென்த் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 10.5 இன்ச் வச்சுட்டு கரெக்டாக வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி எல்லா ப்ளவுஸ்லேயும் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஏன் சைடில் வந்து 1/2 இன்ச் வைக்கணும் அப்படிங்கிறத. கிராஸ் பீஸாக இருந்தது அப்படின்னா 1/2 இன்ச் வைங்க. நேர் கட்டிங்காக இருந்தது அப்படின்னா 1 இன்ச் வைங்கன்னு நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? பட்டி கட் பண்ணுறது வந்து தனியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் அதை வந்து தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் பட்டி எல்லாமே மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் கட்டிங் போட்டு எடுத்துடுறேன். சரிங்களா? எடுத்துகிட்டு எல்லா பீஸ்க்கும் பண்ணுற மாதிரி நாட்சஸ் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேங்களா? நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதாவது வந்துட்டு ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரே மாதிரி கட்டிங் வந்து கரெக்டாக இருக்காது. அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி தைச்சி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான். இப்போது 36 இன்ச் ப்ளவுஸ் பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு வந்துட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? 5.5 இன்ச் வைக்கிறப்போ எப்படி மார்க் பண்ணணும், 6 இன்ச் வைக்கிறப்போ எப்படி மார்க் பண்ணணும், அதாவது ஷோல்டர். ஸோ நிறையா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஓகேங்களா? அதனால் ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்போவும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாருக்கு எப்படி அப்படிங்கிறத பார்த்து டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஒருத்தர் பார்த்தாவே நமக்கு வந்து எப்படி அப்சர்வ் பண்ணி நம்ம வந்து கட்டிங் போடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.